எப்படி சாத்தியம்? என்ன நடந்தது? மிக சரியாக மக்களே, நீங்க பார்த்த இந்த வீடியோ ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட ஒன்றா இந்த இடத்தில் இருந்தது. தேவன் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர்கள் அடைய போய் கொண்டிருந்த பொழுது தடையாக இருந்தது தான் எரிகோ. ஆனா தேவன் அவர்களுடைய வழிகளிலிருந்து எல்லாவற்றையும் அவருடைய ஜனங்களுக்காக இந்த இடத்துல வாக்களித்தார். எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் புத்திரர்கள் கைப்பற்றின முதல் பட்டினம். ஆம், தேவனுடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சமயம். இந்த மதில்கள் மனுஷ ரீதியா பேசும்போது தகர்க்க முடியாத ஒன்றாய் நிற்க இருந்தது. மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இது மிகப்பெரிய அரணான சுவர், இதை உடைக்க யாரால எதிர்க்க முடியும்? ஆனா தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை மூலமாய் சூழ்நிலை மாறியது. இதுதான் தொடக்கத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது. கீழ்ப்படிதல், தேவனுக்கான கீழ்ப்படிதல் வித்தியாசத்தை ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை என்ன? இந்த திரைக்கு இந்த பக்கத்துல இருக்கிற எனக்கு தெரியாது, திரைக்கு அந்த பக்கத்துல இருக்கிற நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளாக, உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய திருமணத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய வியாபாரங்களில் எப்படியான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஆமக்களே, நீங்க அந்த இடத்துல இருந்து என்ன வலியை சந்திக்கிறீங்க, எந்த வேதனையில் இருக்கீங்க? நான் அதை பார்க்கவில்லை, எனக்கு அது தெரியும் தெரியாது. ஆனா ஒரு காரியத்தின் நிச்சயத்தோடு நான் பேச முடியும். இந்த சூழ்நிலையை மாற்ற சர்வ வல்லமையான தேவன் கடந்த காலத்திலே எப்படி உதவி செய்தாரோ அதே தேவன் இன்றும் உதவி செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். ஆம், நீங்க யாரும் உங்களுடைய குடும்பத்தாருடைய கெட்ட பழக்கத்தை குறித்து இந்நாள் வரையும் பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க. எத்தனை தாயார் நீங்க இரவு நேரங்கள் இந்த இடத்துல பல நேரம் தூங்க முடியாத ஒருவராய் உங்களுடைய பிள்ளையினுடைய வருகைக்கா காத்துட்டு இருக்கீங்க. ஆம், நீங்க இந்த இடத்துல பல சூழ்நிலைகள் இந்த இடத்துல சந்திக்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு திரும்பி வருகிற நேரம் வரை எந்த பிரச்சனை நடந்தது, எங்க இந்த விபத்து நடந்தது, எங்க இந்த இடத்துல பிரச்சனை உருவாக்கி எந்த போலீஸ் கால் பண்ண போறாங்க, அப்படி அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க, பயந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்ல சரியா இல்லைங்களா? உங்களுடைய சூழ்நிலையை மாற முடியும். ஏன்னா தேவன் அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது எது பதில் இல்லை என்று சொல்ல முடியும், அல்லது எது மாற்றத்திற்காக வழியை திறக்காமல் இந்த இருக்கும். தேவனால் கூடாத காரியம் என்ன மக்களே? தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. ஆனா தேவனுக்கு நீங்க அனுமதி கொடுக்க தயாரா இருக்கீங்களா? இதுதான் அவர் நம்மிடமிருந்து குறைந்தபட்சமாய் எதிர்பார்ப்பது. அவருக்கு நாம் இடம் கொடுப்பது. நீங்க தேவனுக்கு இடம் கொடுத்தால், தேவனுடைய வழிகளை நீங்கள் உங்களுடைய வீட்டார் வாழ்க்கையில் நிஜமாக உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்தினார், பலன் பதில் என்னவாக இருக்கும் என்பதற்காக ஆதாரத்தை நீங்க பார்க்க போறேன். இந்த நபர் தன்னுடைய கெட்ட பழக்கத்தினால் எப்படி பாதிக்கப்பட்ட ஒருவராய் இந்த இருந்தார்? இந்த கெட்ட பழக்கத்தினால் இவர் சந்தித்த சூழ்நிலைகளானது இந்த என்ன? இவர் இன்னும் மோசமான சூழ்நிலையிலே சிக்குண்டவராய் இந்த மாறினார். ஏன்னா இந்த பாருக்குள்ளாக நடந்த விஷயம் முற்றிலுமாய் அழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளியது. ஆனா தேவன் எப்படியாக உதவி செய்தார்? இன்று இந்த நபர் இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு எப்படி உருவானது? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நஞ்சு பாருக்குள்ள குழப்பத்திலும் சண்டையிலும் ஈடுபட்டேன். அந்த ஆளும் கூட பல குற்றங்களை ஈடுபட்டிருக்கவன். நான் எப்போதும் என் கூட ஒரு துப்பாக்கி வச்சிருப்பேன் என் கையில. நான் அந்த இடத்துல அவனை துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டேன், கொலை பண்ணிட்டேன். பிரான்சிஸ்கோ, என் இருதயத்துக்குள்ளாக என் ஆத்மாவோட ஒரு மிக பெரும் வெறுமை தன்மை இருந்தது. எல்லா சாத்தியமான வழியில் அதை நிரப்ப பார்த்தேன், குறிப்பாக குடியின் மூலமாக. அதுக்கு அடிமையாக தொடங்கின. குடி எனக்கு புதுசு இல்லை. இளம் வயதில் 8-9 வயசுல நான் பார்ட்டிகள் மூலமாக குடியை கற்றுக்கிட்டேன். பயங்கரமாக குடிப்பேன். நான் பியர் குடித்தது கிடையாது அதிகமாக. 15-16 வயசில் அது ஒவ்வொரு நாளும் மிக பெரும் அளவில் மாறியது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் முழு போதையில் இருப்பேன். என்னுடைய வெறுமைத்தன்மையை நிரப்பிக்கொள்ள எல்லாமே செய்ய பார்த்தேன். இரவு பார்ட்டிகளுக்கு போக ஆரம்பித்தேன். என் கெட்ட பழக்கத்தினால என் காதல் வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை. அந்த வெறுமைத்தன்மையை நிரப்பிக்கொள்ள பல பெண்களோட சகவாசம் வைத்துக்கொள்ள தொடங்கினேன். ஒரே சமயத்தில் 2-3 பெண்களோட நான் உறவோடு இருந்தேன். பல பெண்களோடு பல மோசமான உபச்சார விடுதிகளுக்கு நான் இரவு நேரத்தில் போவேன். பல மோசமான உபச்சார விடுதிகள். எப்போது ஒரு நாள் திங்கள் முதல் திங்கள் வரை யாசனா 24 மணி நேரம் பார்லேயே இருக்கணும் எப்போவுமே. அந்த அளவு போதையால் எனக்கு தூக்கம் இருக்காது. என்னால் வேலை கூட செய்ய முடியாது. போதையினாலும் நிலையில்லாத ஒரு தன்மை, வேலையை கூட நான் இழந்துட்டு என் வாழ்க்கை விதத்தில் முன்னேறல. என் வாழ்க்கை ஒரு படுகொலியில் தள்ளப்பட்ட மாதிரி தான் இருந்தது. குடியில் இன்னும் ஆழமாக நான் போயிட்டு இருந்தேன். இந்த குடி பழக்கத்தினால நான் போதை எடுத்துக்க ஆரம்பித்தேன், வீடு எடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ராத்திரியும் நான் அப்படியே வீடு எடுத்துப்பேன். அதிகாலை வேலை, காலை நேரத்தில் அப்படி தான் நான் எழுந்திருப்பேன், அப்படி தான் இருப்பேன்.
விவரிக்க முடியாத ஒரு வெறுமைத்தன்மை எனக்குள்ள இருந்தது. வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வாலிபன், சாதாரண ஒரு வாலிபன், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பாத்தியம், என்கிட்ட கார் இருந்தது. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது வெளியில. 18 வயசு தான் என்னுடைய கார் வாங்கிட்டேன். ஆனால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். வாழ்க்கைக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கைக்கே மதிப்பு தராத பொழுது மற்ற வாழ்க்கை நான் சுத்தமாக மதிக்க மாட்டேன். மனுஷ வாழ்க்கைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் மதிப்பே கிடையாது. மனுஷ வாழ்க்கையும் மிருகமும் எனக்கு ஒன்று தான். அந்த பாருக்குள்ள நிலைமை இன்னும் மோசமாகுது. குழப்பம் பெருசானது. அந்த மனுஷனும் பல குற்றங்களில் ஈடுபட்டவன். என் கையில் நான் இப்போ துப்பாக்கி வச்சுருப்பேன். கடைசியில் நான் அந்த குழப்பத்தில் சண்டையில் அவனை கொன்னுட்டேன். தப்பிக்க பார்த்து முடியல, என்னை கைது பண்ணிட்டாங்க. அப்போ தான் எல்லாமே மோசமானது. நான் அடி ஆழத்துக்கு போல, அதுக்கு மேலே இல்லாத ஒரு தரைமட்டமான நிலைமைக்கு போய் நான் மோதி நின்னேன். ஒரு மனுஷன் கீழே விழும்பொழுது பயங்கரமான ஒரு அடி போடும். இந்த மனுஷனால் அப்படியே அசையக்கூட முடியாது. இந்த மனுஷனால் அசையக்கூட முடியாது. அப்படியே தான் நான் உணர்ந்தேன். அந்த பாரில் அந்த குற்றம் செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது நான் அப்படி தான் உணர்ந்தேன். எனக்கு தெரியும் என் தண்டனை அதிகமாக இருக்கணும். ஏன்னா நான் கொலை செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டேன். நான் கொலை செய்த போது கைது செய்யப்பட்டேன். எனக்கு தெரியும் அது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு வெளியிலேயே அந்த வெறுமைத்தன்மை இருந்தது. சிறைச்சாலைக்கு உள்ளே வராத போது இப்போ உள்ள நிலைமை இன்னும் மோசம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தப்பிச்சு ஓடி சுடப்பட்டு இறந்தாலும் பிரச்சனை இல்லை. என் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒரு வழியிலிருந்து மறு முனை வரைக்கும் இப்படியான ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நான் சிறைச்சாலைக்குள்ளே என்னுடைய இடத்துக்குள்ளே போய் இந்த திரையை மூடி நான் கூக்குரல் செய்தேன். நான் அப்படி அங்கே ஜெபிச்ச, என் தேவனே, இதான் என்னுடைய ஆபத்தான நேரம். நீங்கள் சொன்னீங்க நான் உன்னை விடுவிப்பேன் என்று. சில நாட்கள் கழித்து நான் வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்ட அந்த சிறையிலிருந்து யூனிவர்ஸ் ஆலயத்தோட என் முதல் தொடர்பு அவங்க சிறைச்சாலையில் செய்கிற ஊழியத்தின் மூலமாக தான் ஏற்பட்டது. நாளுக்கு நாள் வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு பிஷப்புடைய செய்திகள் அப்படியா, மேலும் ஆலயத்தினுடைய செய்தித்தாள்கள், அது எல்லாமே எனக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருந்தது. எல்லா விதமான காரியத்தின் மூலமாக நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். பிஷப்புடைய புத்தகத்திலிருந்தும் நான் அதை கற்றுக்கொண்டேன். இந்த ஊழிய பணியின் மூலமாக அவங்க ஆலயத்து புத்தகங்களையும் செய்தித்தாளையும் கொடுத்தாங்க. அதனால் தேவனுக்கான ஒரு தாகம் எனக்குள்ளே ஏற்பட்டது. நான் எனக்குள்ளே என்னை சுத்திகரித்து கொண்டு அந்த பழைய நபராக இல்லாமல் நான் என்னையே தூய்மையாக்கி கொண்டிருந்த 2 புத்தகம் என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. முதல் புத்தகம் நீதி சங்கோமா சன்னியாங்க, செய்வனையை குறித்த அந்த காரியம், அசுத்தாவிகளை பற்றியது. நான் எந்த அளவு அசுத்தத்தால் பயன்படுத்தப்பட்டேன்னு இந்த புத்தகம் என் கண்களை திறக்கக்கூடியதாக இருந்தது. என் பிரயாணத்தின் துவக்கத்தில் எனக்கு விழிப்புணர்வு இந்த புத்தகம் கொடுத்தது. 2வது புத்தகம் இயேசுவினுடைய அடிச்சுவடுகள், எப்படி தவழுவது, இயேசு நோக்கி எப்படி முதல் அடி எடுத்து வைப்பது, விசுவாசத்துக்கான புதுப்பித்தலாக இருந்தது, பாதையை காண்பித்தது இந்த புத்தகம். இந்த வார்த்தை மூலம் மசீரோடைய புத்தகத்தின் வார்த்தை மூலம் எனக்குள்ள ஒரு தாக்கம், மாற்றம் ஏற்பட்டது. நான் யோசிக்கிற விதம் மாறியது. உலகத்தை பற்றி என் பார்வை, அதை பார்க்கிற என் விதம் மாறியது. என்னுடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் ரேடியோ டியூன் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையினால் நான் தேவனுடைய செய்தியை கேட்பேன். அதுதான் என்னுடைய சபையாக இருந்தது. உள்ளே பிஷப்புடைய செய்திகள் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு புரிய வைத்தது, என்னைக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தது. பிற்பாடு அந்த நேரம் நாங்கள் அழைக்கப்பட்டோம் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி. நான் கேட்டது நடக்க நான் என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் செய்ய விரும்பணும். சரி, நான் செய்ய போகிறேன். என் பேர் எழுதி கொள்ளுங்க, அடுத்த ஞானஸ்தானத்துக்காக என் பேரை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. நானே சொன்னேன். அத்தருணம் முதல் தேவனுடைய மனுஷன் சொன்ன எல்லாவற்றையும் நான் செயல்படுத்த முடிவெடுத்தேன். ஒரு நாள் எனக்கு நினைவு இருக்கு. இப்போ மாதிரி ஒரு துணையாளர் என் தோளை தட்டி சொன்னாங்க, இந்த சிறைச்சாலையிலிருந்து உன்னை தேவன் வெளியே கொண்டு போகிறது பெரிய விஷயமே இல்லை, மிக எளிமையான ஒரு செயல். ஆனால் ஏன் தேவன் உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வரணும், விடுவிக்கணும்? நீ அதே பழைய மனுஷனா இருக்கிறதுக்கா, அதே மாதிரி இருக்கிறதுக்கா? இல்லை, நீ பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை பெறணும். அதுதான் முக்கியம். நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அதான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும். எத்தனை பேரை நீ பார்த்துருக்க சிறைச்சாலை விட்டு வெளியே போய் அதே நபராக இருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு வந்திருக்காங்க. நீயும் வெளியே போயிட்டு திரும்ப அதே மாதிரி வரப்போறியா? நான் நினச்சேன், ஆமாம், அவங்க சொல்கிறது உண்மைதான், இது நிஜம்தான். நான் அப்படியா பல பேரை வெளியே இருக்கும்போது பார்த்துருக்கேன். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவாங்க, திரும்ப சிறைச்சாலைக்கு போவாங்க. ஒரே நபர் 3 தடவை 4 தடவை வந்து போவாங்க. இது உண்மை. ஒரு சிறை கைதி எப்படி உணர்வாங்க எனக்கு தெரியும். எனவே வந்து போகிறதுல என்ன பிரயோஜனம்? நான் மாறாத ஒரு நபராக இருந்தேன். எனவே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவது மிக முக்கியம். அத்தருணம் முதல் நான் பரிசுத்தாவை அதிகமாக தேட தொடங்கினேன். ஒரு தருணம் என்னுடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது. நான் பைபிள் படிச்சுட்டு இருந்த பொழுது ஒரு வசனம் எனக்கு முன்னாடி நின்று ஒருத்தர் அறையிற மாதிரி. இது என்ன வசனம்னா, ஒருவன் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவனாக இருந்தால் அவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல.
நான் ஏற்கனவே மாறிட்டு இருக்கேன். தண்ணீல ஞானஸ்தானம் பெற்றுட்டு இருக்கேன். பரிசுத்தாவிய தேடிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை வந்த உடனே, அவருடையவன் அல்ல என்று சொன்ன உடனே, ஓங்கி அரைஞ்ச மாரி நான் உணர்ந்தேன். நான் அந்த நேரம் முதல்ல அப்ப நான் தேவனுடையவன் இல்லையா? அப்படின்னு நினைத்துக்கொண்டு நான் அதிகமா தேவனை தேட ஆரம்பிச்சேன். நான் உபவாசம் இருந்தேன். நான் ஜெபிச்சேன். பிஷப்புடைய வார்த்தைகள படிச்சேன். அந்த நேரம் வந்து எனக்கு நினைவு இருக்கு. ஆலயத்துல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. சிறைச்சாலைக்குள்ள நான் அப்ப இருந்தேன். தானியேல் உபவாஸ் பிஷப் பேசிட்டு இருந்தார். நான் கவனிச்சுட்டே வந்தேன். கடைசியா 15 நாள் இருந்தது. அதை குறித்து பிஷப் இன்னும் ஊக்கப்படுத்தி அதிகமா பேசினார். பரிசுத்தாவை பெறணும் அப்படின்னா நீங்க எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தை. 99% கொடுத்தா போதுமானதில்ல. 100% அனைத்து நீங்க அர்ப்பணிக்கணும். அந்த நேரம் நான் என்னை சுத்திகரித்து கொண்டு என்னை தயார்படுத்தினேன். அந்த 15 நாட்கள் நான் என்னை சுத்திகரித்து கொண்டு என் தேவனுடைய வார்த்தையை படித்தேன். அவரை தேடினேன். என்னை தயார்படுத்திக்கிட்டு சனிக்கிழமை அந்த நேரம் நான் சொன்ன ஆண்டவரே நான் என்னை சுத்திகரித்து கொண்டேன். ரேடியோவில் வரக்கூடிய செய்தி ஞாயிற்றுக்கிழமை காலை அதன் மூலம் நான் பரிசுத்தாவை பெறணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். எனக்கு நினைவு இருக்கு. பிஷப் அங்க மக்களை அழைச்சிருந்தார். முன்னாடி வந்து எதிலிருந்து நீங்க எதிரால கட்டப்பட்டவங்களா இருக்கீங்க, எதிலிருந்து நீங்க உண்மையா வெளியே வர விரும்புறீங்க, அதை தேவனுக்கு அர்ப்பணிங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் நான் உண்மையில நான் இந்த இடத்துல இருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. நான் ஜெபத்துல தேவனுக்கு அதை அர்ப்பணிச்சேன். பிற்பாடு பிஷப் சொன்னார் இப்போ தேவனுக்கு அடிதான் எல்லாமே இருக்கு. நீங்க உங்க மிகப்பெரிய பிரச்சனை அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா பரிசுத்தாவியை இப்ப தேடுங்க, தேவனை இப்ப தேடுங்க அப்படின்னார். நான் தேவனை தேட தொடங்கினேன். அதே சமயம் நான் புரிந்து கொண்டேன் பரிசுத்தாவி எனக்கு வேணும்னா நான் பெறணும்னா என்னுடைய கவனம் வேற எது மேல அதிகமா இருக்கக்கூடாது. அப்பதான் நான் என்னை பரிசோதிச்சு பார்த்தேன். எனக்கு உண்மையில தேவை பரிசுத்தாவி இல்லை. அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்க போதும் அந்த பலன் தான் எனக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கு சக்தி உண்டு என்ன அங்கிருந்து வெளியே கொண்டு வர. நான் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஜெபத்தின் நேரத்துல நான் புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்கு ஏற்பட்டது. என் மிகப்பெரிய ஆசை பரிசுத்தாவி அல்ல, சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே வர்றது தான். நான் அப்போ ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் தேவனை தருணம் முதல் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுதந்திரம், விடுதலை உங்க கையில தான் இருக்கு. அது முதல் என் எல்லா வேண்டுதல்கள், எல்லா விண்ணப்பங்கள், எல்லா ஜெபங்கள், எல்லா கூக்குரல்கள் பரிசுத்தாவி பெறதா இருந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் சிறைச்சாலை ஏற்கனவே மோசமான ஒரு சூழல் இருந்தது. அந்த நாள் அங்க ஒரு பெரிய வன்முறை, மக்கள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஒரு பெரிய கலவரம் சிறைச்சாலைக்குள்ள அந்த நேரம் ஏற்பட்டது. அதிகாரிங்க தெரிந்து கொண்டு எல்லாரையும் உள்ள பூட்டிட்டாங்க. சூரிய ஒளியை பார்க்க முடியாத அளவுக்கு. வேறு ஒரு அறையில் இருந்தவங்க தப்பிக்க முயற்சி பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணவங்களுடைய முயற்சி தோல்வியில முடிகிறது. அது அதிகாரி கண்டுபிடிச்ச உடனே நிலைமை மோசமானது, இருக்கிறத விட மோசமானது. சில துணிகள் மட்டும்தான் எங்க கிட்ட இருந்தது நாங்க மாற்றிக்கொள்ளும்படி. ஒரே ஒரு போர்வை தான், அதுவும் கடினமா இருந்தது. ஏன்னா அங்க ஏற்கனவே நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சு, நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ள. தப்பிக்கும்படியா இருந்த அந்த அறையில் இருந்த கைதிகள் இன்னொரு அறைக்கு மாற்றப்பட்டாங்க. அங்க ஒருத்தர் படுத்துக்கிறது ரொம்ப கடினமா இருந்தது. திரும்புறது அசைறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த நாள், அந்த அதிகாலை நேரம், அந்த மோசமான ஒரு சூழ்நிலையிலே நான் அந்த சமயம் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். அந்த மோசமான ஒரு சூழ்நிலை, அந்த தருணத்துல பரிசுத்தாவி அந்த நேரம் முதல் என் வாழ்க்கையை, எண்ணங்களை மாற்றினார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் மாற்றமடைந்து புது சிருஷ்டி ஆவீர்கள். சிறைச்சாலைக்குள்ள அந்த மோசமான இடத்துல நான் சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இனி விடுதலை தேவையில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த இடத்துல அதுக்குள்ளே நான் விடுதலை பெற்று விட்டேன். அது சரீர விடுதலை இல்லை, ஆவிக்குரிய விடுதலை. ஆனால் முன்பு நான் சரீர ரீதியாக வெளியே விடுதலையாக தான் இருந்தேன். ஆனால் உண்மையில் ஆவிக்குரிய விதத்தில் நான் ஒரு சிறை கைதியாக தான் வெளியே அப்போ இருந்தேன். ஆனாலும் வெறுமை தன்மையாக சுதந்திரம் இல்லாதவனாக இருந்தேன். ஆனால் இப்போ சிறைச்சாலைக்குள்ளேயும் நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். எனக்குள்ள சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. காலம் கடந்தது. 4-5 மாதங்கள் கடந்து நான் விடுவிக்கப்பட்டேன். சிறைச்சாலை விட்டு வெளியே வந்த என் மனைவி நான் யூனிவர்சல் ஆலயத்தை சந்திச்சேன். நாங்கள் நற்செய்தி குழுவில் இணைஞ்சோம். நாங்கள் துணையாளரானோம். இருவருமே எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. தேவன் எங்களை எல்லா வழியிலும் ஆசீர்வதிச்சிருக்கார். நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை ஊழியத்துக்காக அங்கே தான் நான் ஆண்டவரை கண்டடைந்தேன். அவங்க ஒரு அருமையான ஊழியை செய்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பிஷப் மசீடோ உடைய புஸ்தகத்தின் மூலமா ஒரு வார்த்தையில பல விஷயம் கற்றுக்கொண்டேன். அவர் புத்தி உள்ள விசுவாசம் குறித்து பேசுறார். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும்படி சொல்றார். மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை தவறாய் ஆலயத்தை குறித்து சொன்னாலும் ஆலயம் சிறந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. வியாழக்கிழமைகளில் மக்கள் சிறைச்சாலை கூட போய் பிரசனங்களை கொடுக்குறாங்க, தேவன் வார்த்தையை பகிர்ந்து கொள்றாங்க, புத்தகங்களை தராங்க, செய்தித்தாள் கொடுக்குறாங்க. இப்படியா தான் நான் ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன். இன்று நான் தேவனோடு கூட இருக்கிறேன். அவர் என்னை எல்லா விதத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கார். முக்கியமா பரிசுத்த ஆவியினாலே என்னை அபிஷேகிச்சிருக்கார். எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கையில மிக முக்கியமானவர், விலை மதிப்பற்ற ஒருத்தர். நான் எதை வேணுமானாலும் இழக்கலாம். நான் மீண்டும் சிறைச்சாலைக்குள்ள கூட போலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை என்னால் இழக்க முடியாது. அவர் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் இங்கே இந்த இடத்துல இருக்க முடியாது. அவர்தான் ரட்சிப்பின் நிலைச்சிருக்க உதவி செய்கிறார். உடல் மண்ணுக்கு போகும், ஆனால் ஆத்மா எங்கே செல்ல போகிறது? தேவனுடைய வழியில் நிலைச்சிருக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் நம்மை உந்தக்கூடியது, பலப்படுத்தக்கூடியது யார்? பரிசுத்த ஆவிதான். அவர்தான் இன்னி வரைக்கும் என்னை காத்து கொண்டிருக்கார். அவரை நான் மீண்டும் சந்தித்து அவரோடு சேரும் வரை என்னை காத்து கொண்டிருப்பார். ஜெனப மக்களே, இந்த வெள்ளிக்கிழமை பல மக்கள் தங்களுடைய விடுதலையை பெற்றார்கள். குறிப்பாய் குடும்பத்திற்கான ஆடைகள் இந்த இடத்தில் அவர்கள் கொண்டு வந்தவராய் தேவனுடைய தொடுதலை இந்த இடத்தில் பெற்றார்கள். என தேவன் அவர் நமக்கு கொடுத்த வழி நடத்துதலை நாம் பின்பற்றும் பொழுது வித்தியாசம் ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் சொன்னார், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் உங்களுடைய, என்னுடைய, நம் எல்லோருடைய எதிரி நம்முடைய குடும்பத்தார் கிடையாது. பிசாசு அவன் தானே. உங்களுடைய வீட்டார் சில நேரம் உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்துல நீங்க குடும்பத்தார் மீது கோவப்படுறீங்க. ஆனா உண்மையா உங்க குடும்பத்தார் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? நீங்க யோசிச்சீங்களா? அந்த நபர் அப்படியான தவறான பழக்கத்திற்கு, தவறான வழிக்கு, தவறான சகவாசத்திற்கு ஈடுபடுவதற்கான காரணம் அவர்களது வாழ்க்கை பின்பாக வேலை செய்கிற இந்த அசுத்தம் தானே. இந்த அசுத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும் பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவராய், தெளிந்த புத்தியை பெறுகிறவராய், அவர்கள் தேவனை அறிவது மட்டுமல்ல, தேவனுக்கு தன் வாழ்க்கையை கொடுக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார்கள். இதுதான் மிக சரியா நீங்க பார்க்கிற இந்த சாட்சியில இந்த இடத்தில் நடந்தது. இந்த இளம் பெண் தன்னுடைய விசுவாசத்தை தன் குடும்பத்திற்கு, தன்னுடைய தகப்பனுக்காய் எப்படி இவர் இந்த இடத்துல பயன்படுத்தினார்? தேவன் இந்த விடுதலையை எப்படியாய் அவருக்குள்ளாக இந்த இடத்தில் முழுமையாக்கினார்? இந்த சாட்சி இந்த இடத்துல நீங்க கேட்பதற்கு மட்டுமல்ல, நீங்க யாரும் உங்களுடைய சூழ்நிலை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ, அழுதுட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வீடும் மாற முடியும் என்பதை நீங்கள் பார்ப்பதற்காக தேவன் மாறாதவர். கவனிங்க மக்களே, நீங்க அழுதது போதும். கவனிங்க, நீங்க அழுதது போதும். உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றி ஆசீர்வாதத்திலே நடத்த தயாரானவராய் இடத்துல இருக்கிறார். தேவனுடைய வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து வேலை செய்ய தேவனுக்கு இடம் கொடுக்கும். சாட்சியை பாருங்க. பிற்பாடு ஆலயத்துக்குள் மக்கள் எப்படி விடுதலையாக்கப்பட்டார்களோ அதே விசுவாசத்திலே நாமளும் ஒன்றிணையலாம். உங்களுடைய குடும்பத்தார், நண்பர், உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்காங்க, அவங்களுக்கு அழைப்பானது கொடுங்க. இந்த விடுதலையை தேவனுடைய அதிகாரத்தோடு உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் அறிக்கை செய்ய சாட்சி பிற்பாடு இந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஜெபத்திலே இணையலாம். வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர நான் இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் எங்க வீட்ல எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது வீட்ல எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால எங்க அப்பாக்காக நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அவருக்காக பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் அத நிறுத்தவே இல்ல. நான் தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ப்ரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி அவர் உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ அவர் இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே நைட் டாக்டர்ஸ் எங்களோட எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் எங்க மம்மிக்கு என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா தீர்மானிச்சாங்க. ஸோ அப்பாவுமே அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலையானது குடுத்தீங்க அப்படின்னா, நான் உங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் தீர்மானிச்சாரு. ஸோ அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது டாக்டர்ஸே சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவர் இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு.
இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா, அவரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி பெற்றேன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அத எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ ஒவ் அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுகிட்டேன். ஏன்னா நான் நெனச்சிருந்தேன்,
பரிசுத்தாவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டுருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்றதுக்காக. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. இனாண்டவராகிய இயேசுவே, மக்களே, இந்த நேரம் உங்களால் முடியுமானா ஸ்கிரீனை நோக்கி உங்களுடைய கரங்களை எடுத்து உயர்த்துறேன். என் தேவனை, இதோ இந்த நேரம் யாரெல்லாம் விசுவாசத்தில் எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த திரைக்கு அந்த பக்கத்திலே எந்த சூழ்நிலை இவர்கள் சந்திக்கிறார் என்று எனக்கு தெரியாது. செய்வனையாய், சாபமாய், கந்திருஷ்டிகளாய், பொறாமைகளாய், எந்த அசுத்தம் இந்த வீட்டுக்குள்ளாக இந்த கணவருடைய வாழ்க்கையை அழிக்க, இந்த மனைவியினுடைய வாழ்க்கை அழிக்க, இந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை அழிக்க, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை அழிக்க நீ அசுத்தமை எங்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் உன் எல்லா திட்டங்கள் இந்த இப்போது எதிர்த்து வருகிறேன். எரிந்து போய் போதே இந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்து, இந்த மக்களுடைய வீடுகளுக்குள்ளாக, இவர் வேலை வியாபாரங்களுக்குள்ளாக எந்த இடத்துல நீ வேலை செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினால் உன்னுடைய வல்லமை இனியும் இடத்தில் இவர் வாழ்க்கைக்குள்ளாக வித்து பலிக்காது. எரிந்து போஸ்து இவருடைய வாழ்க்கை, இவருடைய வழி, இவருடைய யோசனை, இவருடைய குடும்பம், இவருடைய செயலிருந்து, சரீர ஆரோக்கியத்திலிருந்து வெளியேறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். என் தேவனே, இந்த நேரம் யார் வியாதி உள்ளவராய், சரீரத்திலே வலி பலகீனங்களை சந்திக்கிறவராக இருக்கிறாரோ, உங்களுடைய குணமாக்குதல் நுழைவதாக இந்த வார்த்தை அவருடைய செவிகளுக்குள் நுழைகிற அதே போல் உங்களுடைய குணமாக்குதல் இவருடைய சரீரங்களுக்குள்ளாய் நுழைவதாக. விடுதலை அங்கு நடக்கட்டும், மாற்றம் அங்கு நடக்கட்டும், எல்லா அசுத்தத்தின் வேலைகள் கட்டப்படட்டும். உங்களுடைய வல்லமையினாலே இந்த விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிற இந்த மக்கள் மீது அறிக்கை செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த நேரம் தேவன் என் வாயில் வார்த்தை மூலமா இந்த பேசின இந்த காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்கன்னா இந்த விடுதலையும் குணமாக்கலும் பதிலும் உங்களுடையதாகட்டும். மக்களே, தேவன் மாறாத சர்வ வல்லமையான தேவனாக இந்த இருக்கிறார். இந்த அசுத்தத்தினுடைய வேலை கட்டப்பட்டதாய் விடுதலை உங்களுடையதாக இருக்கும். பாசு, நான் உங்களோட பேசலாமா? நான் இந்த இடத்துல உங்களுடைய ஆலயத்துக்கு வரலாமா? வரவேற்கப்படுகிறீர்கள். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ போன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் எங்களோடு கூட இந்த இணையலாம். மக்களே, தேவனுடைய தொடுதல் உங்களுக்கு இந்த வெளிப்படுத்தப்பட முடியும். ஒருவேளை நீங்க என்ன இடத்துல பேச விரும்புறீங்கன்னா போன எடுக்கிற நபர் இடத்துல தெரியப்படுத்துங்க. நீங்கள் என்னோடும் இந்த இடத்துல பேசலாம். தேவன் உங்களுக்கு நேரடியான வழிநடத்தலை கொடுக்க விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சென்று பாருங்கள் மக்களே.